அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸை எப்படி நல்லா பிரைட்டாகவும் ஒயிட்டாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருப்போம், நேச்சுரல் ரெமெடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே அந்த கருவளையங்கள்லாம் அப்படியே இருக்குது, எவ்வளோ போட்டாலும் சரி எங்களுக்கு க்யூராகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட்டாகவும் இருக்கும், ஒயிட்டாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ரெமெடி தாங்க இந்த ரெமெடி. இது கொஞ்சம் காஸ்ட்லியானது தான். இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தாங்க. இந்த குங்குமப்பூவை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கிடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதை எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்ஸில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குங்குமப்பூவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அந்த குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சுத்தமான வெண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து, அந்த குங்குமப்பூவையும் அந்த வெண்ணெயும் போட்டு நல்லா கலந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் எல்லா பகுதிகளையும் நல்லாவே இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கருமைகள் எல்லாமே நமக்கு போயிடும். கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்களும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உடனடியாக நமக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கிறது நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 2 என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து பருக்கள் அதிகமாகவே இருக்கும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் அந்த பருக்கள் வந்து நிறைய வந்திருக்கும். ஒரு சிலருக்கு பருக்கள் வந்து போன அந்த தழும்புகளும் அப்படியே இருக்கும். அந்த தழும்புகள் ஆறாத வடு இதெல்லாம் மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குங்குமப்பூவை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் போட்டு இது கூட துளசி இலைகளையும் நல்லா அரைச்சி அந்த சாறை எடுத்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இலைகளை அரைச்சி போட்டாலும் சரி, அந்த சாறை எடுத்து அந்த குங்குமப்பூவோட கலந்து அதை ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பரு இருக்கோ அந்த இடங்களை கரெக்டாக எடுத்து நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பருக்கெல்லாம் அப்படியே பட்டு போயிடும். இருந்த இடமே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லாவே மறைஞ்சிரும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்டு போய் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் அந்த குங்குமப்பூவை எடுத்துக்கோங்க. முதல் நாள் நைட்டே அதை நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த குங்குமப்பூ தண்ணி அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கூட கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் கூட சுத்தமான ஆலிவ் ஆயில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த வறண்ட சருமம்லாம் மாறி முகம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பொலிவாகவும் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷனோ அல்லது நம்ம கல்யாணத்துக்கு போகிறோமோ என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் முதல் நாள் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு பிரைட்னஸ் தனியாகவே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உதடுகள்லாம் வெடிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உதடுகள் வந்து புண்ணே வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உதடில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எல்லாமே நமக்கு நல்லாவே மறைய ஆரம்பிச்சிடும். இந்த குங்குமப்பூவை கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியை எடுத்து உங்கள் உதடுகளில் ஃபுல்லாக எல்லா பகுதியிலும் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வெடிப்புகள்லாம் எல்லாமே மறைஞ்சு நமக்கு நேச்சுரலாகவே பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் சூடு ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஹீட்டான பாடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக சந்தனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சந்தனம் நேச்சுரலானது, இயற்கையானது, அது குளிர்ச்சியானதான். அந்த சந்தனத்தை கொஞ்சம் உடச்சி நல்லா பவுட்ரு பண்ணி ரெடியாக எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இந்த குங்குமப்பூவையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் ஃபுல்லாக எல்லா பகுதிகளும் நல்லாவே இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்லாவே இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும். அலர்ஜி ஸ்கின்னாக இருந்தால் கூட இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அலர்ஜி ரொம்ப இருக்குது, நாங்கள் இதை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி அலர்ஜி ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே வந்து இந்த சந்தனத்தை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அலர்ஜிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கழுத்து பகுதிகளிலையோ கை பகுதிகளிலையோ கொஞ்சம் நேரம் அதை வச்சுருங்க. எப்படி இருக்குது, அலர்ஜி ஏதாவது இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட உங்கள் ஃபேஸில் நீங்கள்
ஃபுல்லாக அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நமக்கு உடனே ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானதான், ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு உடனே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த குங்குமப்பூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.